அந்த வகையில் மீன்வள பல்கலைக்கழக மசோதா, கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே இந்த ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு அரவிந்த், தற்போது உச்சநீதிமன்றம் இந்த 10 மசோதாக்களுக்கும் தாங்களே ஒப்புதல் அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். இதில் முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் ஆளுநர் அல்ல முதலமைச்சர் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு மசோதாவும் ஒன்று. இப்போ அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய யுஜிசியினுடைய விதிகள் என்பதற்கு முரணாக அமையலாம். இப்படியான சில முரண்களும் இதில் இருக்கின்றன. அப்போது இந்த தீர்ப்பினுடைய தாக்கம் இந்த செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. இது வெறும் இந்த ஒரு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் இந்த 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது செல்லாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது இதுல ஒரு பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். அதோட மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஜட்மெண்ட்ல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது. இந்தியாவோட குடியரசு அதே போல கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இனி வரும் காலங்களில் எந்த ஆளுநரும் காலவரையின்றி எந்த மசோதாக்களையும் முடிவெடுக்காமல் அமர்ந்திருக்க முடியாது. ஆளுநர்கள் இனிமேல் ஒரு காலவரைக்குள், அந்த ஒரு காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதும் அதே போல கோப்புகள் கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய ஃபைல்ஸையும் முடிவெடுத்தாகணும். எந்த ஒரு மசோதாவையும் 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக ஆளுநர் முடிவெடுத்தாக வேண்டும். அதாவது ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டார், அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என சட்டமன்றமோ அதாவது மாநில அரசு பரிந்துரை செய்தால் 1 மாத காலத்திற்குள்ளாக அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். அதே போல ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க மாட்டேன் என முடிவெடுத்தால் அந்த முடிவை 3 மாதத்திற்குள்ளாக தெரிவிக்க வேண்டும். அதே போல நான் வித்ஹோல்ட் அசன்ட், இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப் போவதில்லை என ஆளுநர் முடிவெடுத்தால் அந்த மசோதாவை திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். சட்டமன்றம் திரும்ப அந்த மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தான் வழங்க வேண்டுமே தவிர அதன் மீது மீண்டும் காலதாமதப்படுத்தி அமரவோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ அனுப்பவோ கூடாது என ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தீர்ப்பு, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும் இனிமேல் 1 முதல் 3 மாதங்களுக்குள்ளாக மசோதாக்கள் மீது முடிவெடுத்தாக வேண்டும். தெலுங்கானா மாநில அரசும் இதே போல உச்சநீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். பஞ்சாப் மாநில அரசும் செய்திருக்கிறார்கள், கேரளா மாநில அரசு செய்திருக்கிறார்கள், வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநில அரசு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து மாநில அரசுகளோட பிரச்சனைக்கும் இன்றைய தினம் தமிழக அரசின் வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதாவது ஆளுநர் மாநில அரசின் அனுமதி, அதாவது மாநில அரசின் பரிந்துரையின் பேரில் தான் செயல்பட வேண்டும். A governor should respect the will of the people, the elected government. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மதிக்க வேண்டும் கவர்னர். அவர்கள், அதாவது அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டுமே தவிர, செயல்பட வேண்டுமே தவிர கவர்னருக்கு அப்சல்யூட் வீட்டோ பவர் கிடையாது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஒரு மசோதாவை அனுப்பினா இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது என்னன்னா, திரு தராசு ஷாம் பேசும்போது இந்த தீர்ப்பை அவர்கள் கடைபிடிக்கல அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமானா இல்ல, அதற்கான இம்யூனிட்டி அரசியல் சாசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ இந்த வழிகாட்டுதல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது என்னன்னா, கவர்னர்ஸ்க்கு கிரிமினல் ஆக்ஷனுக்கோ அதுல எல்லாம் கவர்னர்ஸ்க்கு இம்யூனிட்டி இருக்கு. ஆனால் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்குள்ள நீங்க இத்தனை மாசத்துக்குள்ள முடிவெடுக்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் பொதுவான நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இதனை தவிர்த்ததும் இதனை உடைத்ததும் தமிழக கவர்மெண்ட் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பேரறிவாளன் வழக்குல குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு நீண்ட நாட்களாக முடிவெடுக்காமல் இருந்தது. எனவே குடியரசுத் தலைவர் நீண்ட நாட்களாக முடிவெடுக்காமல் இருக்கிறார் என்பதற்காக அப்போது உச்சநீதிமன்றம் இல்லை, குடியரசுத் தலைவர் காலம் தாழ்த்தியது தவறுன்னு ஒரு உத்தரவு வாங்கினதும் தமிழ்நாடு தான். 2வது முறையாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதாவது அரசியல் சாசனத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்த காலக்கெடுவுக்குள், இந்த கால அவகாசத்திற்குள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை முதன்முறையாக உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அது போல இந்த காலக்கெடுவுக்குள் ஆளுநர்கள் முடிவெடுக்கவில்லை எனில் அந்த முடிவுகள் உச்சநீதிமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளப்படலாம். இட்ஸ் ஜுடிஷியலி ரிவியூவபிள். இதற்கு முன்பாக ஆளுநர் முடிவெடுத்தால் மட்டுமே ஜுடிஷியலி ரிவியூவபிள். ஆனால் ஆளுநர் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தினாலும், இந்த 1 முதல் 3 மாதங்களுக்கு மேல் காலம் தாழ்த்தினால் அந்த ஒரே கிரவுண்ட்ல நீங்க இனிமேல் நீதிமன்றத்தை நாடலாம் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய உத்தரவு. இணைப்பில் பல்வேறு தெளிவுகளை அளித்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.